ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்சுக்கு சைட் டிஷ் தாங்க. சரிங்களா? இல்லைன்னா இது எப்பப்போ சாயா கூட நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பக்கோடா மாதிரி காலிஃப்ளவர் 65 தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. அந்த தண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரிங்களா? அதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இப்போது அடுப்பத்தை வச்சு சுடுதண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக கொஞ்சம் வெதப்பாக விரல் பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சத்தூளம் போட்டு நம்ம இந்த காயை வாஷ் பண்ணுறதுக்காக போடலாங்க. இப்போ நம்ம இதை நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படி கட் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவையான அளவு. சரிங்களா? ரொம்ப பெருசும் இருக்கக்கூடாது, ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழகாக வெட்டிட்டு வாஷ் பண்ணிட்டேங்க. 3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு விரல் சூடு அளவுக்கு ஆகிடுதுங்க தண்ணி. ஏன்னா அதில் ஏதாவது கிருமி பூச்சி போட்டிருந்தா வந்துடும். ஒரு டீஸ்பூன் இது போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருவோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுடுவோம். நம்ம அவ்வளோதாங்க, அப்படி இருக்கட்டும். அப்புறம் மேற்கொண்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இதில் போட்டு 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் இல்லை. நல்லா இதுலேயே கொஞ்சம் காய் வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுங்க. இப்போ இதுலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வடிகட்டிட்டு வந்துடுறேன். இதை வடிகட்டிட்டேங்க. இப்போ இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் வடிஞ்சிடணும். நல்லா அந்த ஈரப்பதெல்லாம் போயிடணுங்க. அதனால் நம்ம இப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். மசாலாலாம் கலந்துக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுதுங்க எடுத்து வச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே பாத்திரத்தில் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி போடலாங்க. 1 டீஸ்பூன் கார மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 கிலோ எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது 1/2 கிலோ எடுத்துருக்கோம், அதனால 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 போட்டுட்டோம். அப்புறம் அதுலேயே நான் இந்த சைஸாக இருந்தால், சின்னதாக இருந்தால் நீங்கள் 1/2 எடுத்துக்கோங்க. ஒன்றில் பெருசாக இருந்தாக்கா 1 எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1/2 எடுத்துருக்கேன். 1/2 எடுத்து பிழிஞ்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தேவையான பார்த்துக்கலாம், டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் ரைஸ் பவுடர் கூட போட்டுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ அதே அளவு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 1 2 3. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தண்ணி விட்டுக்கலாம் தெளிச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா குழச்சிக்கலாம். நல்லா குழச்சிக்கங்க, கட்டிகள் இல்லாமல். இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவர் போட்டு நீங்கள் பரட்டினீங்கன்னா சரியாக வருங்க. இல்லைனா காலிஃப்ளவர் அதை போட்டு அது மேலேயே நம்ம பண்ணால் அங்கங்கே ஒரு மசாலா ஒட்டிக்கும். அதனால் எப்போவுமே இப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்போ தான் அது மசாலா நல்லா பிடிச்சிக்கும். அதனால் சரிங்களா. ரெண்டு ஸ்பூன் விடலாங்க. 1 2. இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் தேவையில்லைங்க. தனியா பவுட்ரு அது இதெல்லாம் போட்டால் தேவையில்லை. இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவை. சரிங்களா. இப்படியே போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் பார்த்துக்கோங்க. நமக்கு உப்பு வந்து தொண்டைக்கு உரைக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் போட்டுடுறேன். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டேங்க. இதையும் நம்ம இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த காயை அதில் போட்டு பரட்டிக்கலாம். காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். உடையாது பாருங்கள். அது அப்படியே அது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கல தண்ணியை, விரல் சுட்ட அளவுக்கு நல்லா சுட வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால் உடையிறதுக்கு சான்ஸே இல்லை. நல்லா பரட்டி அவ்வளோதாங்க. இதை பரட்டி வச்சுட்டு பாயில் சுட வச்சு போட வேண்டியதாங்க. நல்லா முறுன்னு நல்லா இருக்குங்க. இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, இல்லை பருப்பு குழம்புக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலரியாச்சு. இப்போ அது மேலே கீழே போகும்போது அதுவே தானாக மசாலா கோட்டிங் ஆகிடுங்க. சரிங்களா. பஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் சுட வச்சுட்டு பொரிக்க வேண்டியதாங்க. பார்க்கலாம். எண்ணெய் கடாய் வச்சிட்டோங்க. அடுப்பத்தை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், இந்த மசாலாலாம் நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. அதனால இவ்வளோ மசாலா போட்டேன். நீங்கள் பாதி எடுத்திங்கன்னா அதை அப்படியே பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் நம்ம 1/2 கிலோக்கு எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் 1 கிலோ எடுத்திங்கன்னா அதை அப்படியே இன்க்ளூட் பண்ணிகிட்டே போங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. சின்னதாக இருந்தால் சைஸெல்லாம் பெருசெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் சின்னதெல்லாம் ஒரு தடவை போட்டுடுங்க. அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் நம்ம பூங்கை கட் பண்ணும் போது அது மாறுங்க. கொஞ்சம் பெருசாகிடும், கொஞ்சம் சின்னதாகிடும், ஒரே மாதிரி வராது. அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பெருசெல்லாம் ஒரு தடவை போட்டுடுங்க, அப்புறம் சின்னதெல்லாம் ஒரு தடவை போட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க. சரிங்களா. இப்போ இது ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம். ஒரு 2 செகண்ட் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. ஹையில் இருந்தாக்கா அப்போ தான் அது நல்லா ஈவனாக வெந்து வருங்க. சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு இதில் கருவேப்பிலை வேணும்னா கட் பண்ணி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நான் போடலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம்.
பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்து பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், கம கமன். ஆட்டாங்க ஃப்ரை ஆனதும் எடுக்கிறப்ப காட்டுறேன். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுதுங்க, பாருங்கள், எடுத்துடலாம். இன்னொரு பேட்சும் போட்டுடுறாங்க. போட்டு தான் கரண்டிலாம் போடாதீங்க. நல்லா அது வெந்து நல்லா கோல்டன் ஃப்ரையாக ஒரு சைடு நல்லா வேக விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பரட்டி போடுங்க. பண்ணிங்கன்னா உடையாது. அது எப்படி போட்டுருணும் அதே மாதிரி இருக்குங்க அந்த பூங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா இது வெந்து அது ஃப்ரை ஆகும்போது அப்படியே சுருங்கிடும். அதனால் நம்மளுக்கு இடம் இருக்கும். அதனால் இடம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃப்ரை ஆகட்டுங்க. இதை எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் பேட்சை நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. அதாங்க ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் பேட்சும் ஆகிடுதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்துடுறேன் நான். பாருங்கள், 1/2 கிலோ எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இவ்வளோ தாங்க வந்தது. சூப்பராக இருக்குது. வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட இது நல்லா இருக்குங்க. இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் 1/2 கிலோக்கு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் சொன்ன மாதிரியே பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸிங்க. வெரைட்டி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு, நம்ம மிளகா கிள்ளி போட்டு தால் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பருப்பு குழம்பு வச்சிங்கன்னா அது கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.